நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என சிஜேபி தலைவர் அபிஜித் தீப்கே திட்டவட்டம். வாங்சுக் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டதற்கும் தங்களது போராட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் பேட்டி. நீட் முறைகேடு வழக்கில் மத்திய அரசு இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யாதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் அதிருப்தி. ஒரு வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவு. நீட் மோசடியை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஐஐடி, யுஜிசி, கேந்திர வித்யாலயாவின் பங்களிப்பு இருக்க வேண்டும் எனவும் ஆணை. நீட் தேர்வை கணினி முறையில் நடத்துவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆண்டுதோறும் விமானப்படை மூலம் கேள்வித்தாளை கொண்டு சேர்க்க முடியாது என்றும் கருத்து. பரபரப்பான அரசியல் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவசர சட்டம் நிறைவேற்ற முடிவு என தகவல். ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்கக்கூடாது என டெல்லி மற்றும் ஜேஎன்யூ பல்கலைக்கழகங்கள் அறிவிப்பு. மாணவர்களின் ஜனநாயக உரிமைகளை அச்சுறுத்த பல்கலைக்கழகங்களுக்கு எவ்வளவு தைரியம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டம். நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை திங்கட்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் அறிவிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றும் ஆர்ப்பாட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரிக்கை. டெல்லியில் மாணவர் போராட்டத்தை அடுத்து தொடர்ந்து 3வது நாளாக மூடப்பட்டது மெட்ரோ ரயில் நிலையங்கள். இன்று காலை 7:30 மணி முதல் 17 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. மத்திய அரசின் உயர்கல்வித்துறை செயலாளர் வினீத் ஜோஷி மாற்றப்பட்டு நரேஷ் பால் கங்வார் நியமனம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து சென்னை லயோலா கல்லூரியில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். கல்லூரி வளாகத்திற்குள் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம். நீட் தேர்வு முறைகேடுகள், டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி மாணவர்கள் முழக்கமிட்டு எதிர்ப்பு. வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்கிறார் என்ற தகவலை உறுதி செய்தார் தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத். கர்நாடகா சென்ற அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரை நேரில் சந்தித்து மேகதாது விவகாரம் தொடர்பாக பேச முதலமைச்சர் விஜய் திட்டம் எனவும் பேட்டி. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அது நமது உரிமை. கர்நாடகா செல்லும் முதலமைச்சர் காவிரியில் தண்ணீர் திறக்க வலியுறுத்துவார் எனவும் அமைச்சர் வினோத் உறுதி. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.